அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பேசும்போது நீ இன்னும் இதை செய்யலையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? நீ இன்னும் இதை செய்யலையா, நீ இன்னும் இதை பண்ணலையா அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டா நீ இன்னும் சாப்பிட்லையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? நீ இன்னும் சாப்பிட்லையா, அதுக்கு ஹேவின்ட் யூ ஈட்டன் ஹேட், ஹேவின்ட் யூ ஈட்டன் ஹேட். அந்த ஹேவின்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் நாட்டுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஹேவின்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீ இன்னும் சாப்பிட்லையான்றதுக்கு ஹேவின்ட் யூ ஈட்டன் ஹேட். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஹேவ் அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் கேள்வியே கேட்க போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னது? ஹேவ் இல்லைனா ஆஸ் வரணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா V3 வரணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீனும் உன்னுடைய ஹோம்ஒர்க் முடிக்கலையா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஹேவின்ட் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க், ஹேவின்ட் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் எட். எட்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். எட்னா என்ன அர்த்தம்னா இன்னும். நீ இன்னுமே எழுந்திருக்கலையா, ஹேவின்ட் யூ ஓக்கன் அப் எட், ஹேவின்ட் யூ ஓக்கன் அப் எட். நீ இன்னும் குடிக்கலையா, ஹேவின்ட் யூ டேக்கன் எ பாத் எட், ஹேவின்ட் யூ டேக்கன் எ பாத் எட். நீ இன்னும் அந்த புத்தகத்தை படிக்கவே இல்லையா, நீ இன்னும் அந்த புத்தகத்தை படிக்கவே இல்லையா, ஹேவின்ட் யூ ரீட் த புக் எட், ஹேவின்ட் யூ ரீட் த புக் எட். நீ இன்னும் டீ குடிக்கலையா, ஹேவின்ட் யூ ட்ரங்க் டீ எட், ஹேவின்ட் யூ ட்ரங்க் டீ எட். அதாவது அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேவ் ப்ளஸ் V3, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெகட்டிவில் கேள்வி கேட்கறதுனால நாட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேவின்ட் யூ V3, ஹேவின்ட் யூ V3 எட்டுன்ற வார்த்தையை நம்ம சேர்த்திக்கிறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நீ இன்னும் ஃபார்ம் சப்மிட் பண்ணலையா, ஹேவின்ட் யூ சப்மிட்டட் த ஃபார்ம் எட், ஹேவின்ட் யூ சப்மிட்டட் த ஃபார்ம் எட். நீ இன்னும் ரூமை சுத்தம் பண்ணலையா, ஹேவின்ட் யூ கிளீன்ட் யுவர் ரூம் ஹெட், ஹேவின்ட் யூ கிளீன்ட் யுவர் ரூம் ஹெட். நீ இன்னும் அவர்கிட்ட பேசவே இல்லையா, ஹேவின்ட் யூ ஸ்போக்கன் டு ஹிம் எட், ஹேவின்ட் யூ ஸ்போக்கன் டு ஹிம் எட். நீ இன்னும் பில்லு கட்டவே இல்லையா, ஹேவின்ட் யூ பெய்ட் த பில் எட், ஹேவின்ட் யூ பெய்ட் த பில் எட். நீங்கள் இன்னும் ஸ்கூல் போகவே இல்லையா, ஹேவின்ட் யூ கான் டு ஸ்கூல் எட், ஹேவின்ட் யூ கான் டு ஸ்கூல் எட். நீ இன்னும் உன்னுடைய பேக் ரெடி பண்ணவே இல்லையா, பேக் பண்ணவே இல்லையா, ஹேவின்ட் யூ பேக்கட் யுவர் பேக் எட், ஹேவின்ட் யூ பேக்கட் யுவர் பேக் எட். இதெல்லாமே குழந்தைங்கிட்ட நான் அதிகமாக பயன்படுத்துகிற சென்டென்சஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இன்னும் டீ குடிக்கலையா, இன்னும் சாப்பிட்லையா, இன்னும் எழுந்திரிக்கலையா, இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கலையா அப்படின்ட்டு. நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கூட இந்த மாதிரி சென்டென்சஸ் அந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நம்மளால் பேச முடியும். அடுத்தது, நீ இன்னும் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லையா, haven't you replied to the message yet, haven't you replied to the message yet. நீ இன்னும் மருந்து எடுத்துக்கவே இல்லையா, இன்னும் நீ மருந்து சாப்பிடவே இல்லையான்னு கேட்குறதுக்கு haven't you taken your medicine yet, haven't you taken your medicine yet. நீ இன்னும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா, நீ இன்னும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையான்றதுக்கு haven't you started cooking yet, haven't you started cooking yet. அடுத்தது, இன்னும் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லையா, குழந்தைக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கவே இல்லையான்றதுக்கு ஹேவின்ட் யூ ஃபீட் த பேபி எட், ஹேவின்ட் யூ ஃபெட் த பேபி எட். நீ இன்னும் ட்ரெஸ்ஸை மாற்றவே இல்லையா, ஹேவின்ட் யூ சேஞ்ச்டு யுவர் கிளாத்ஸ் எட், ஹேவின்ட் யூ சேஞ்ச்டு யுவர் கிளாத்ஸ் எட். நீங்கள் இன்னும் உங்கள் தொலைபேசியை ரீசார்ஜ் பண்ணவே இல்லையா அப்படின்றீங்களா, சார்ஜ் பண்ணவே இல்லையா, பேட்டரி போடவே இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேவின்ட் யூ சார்ஜ்டு யுவர் ஃபோன் எட், ஹேவின்ட் யூ சார்ஜ்டு யுவர் ஃபோன் எட். நீ இன்னும் இந்த லெட்டரை எழுதவே இல்லையா, நீ இன்னும் இந்த லெட்டரை எழுதவே இல்லையான்றதுக்கு ஹேவின்ட் யூ ரிட்டன் தி லெட்டர் ஹெட், ஹேவின்ட் யூ ரிட்டன் த லெட்டர் ஹெட். நீ இன்னும் அந்த படத்தை பார்க்கவே இல்லையா, ஹேவின்ட் யூ வாட்ச்டு த மூவி எட், ஹேவின்ட் யூ வாட்ச்டு த மூவி எட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 கேள்வியுமே அந்த 20 ஸ்ட்ரக்சருமே ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எங்கள் குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ ஸ்ட்ரகிள் ஆனதுனால ஒரே மாதிரியான சென்டென்சஸ் 20 சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரே மாதிரி சென்டென்சஸ் திரும்ப திரும்ப ஹேவின்ட் யூ ஹேவின்ட் யூ ஹேவின்ட் யூன்னு கேட்கும்போது குழந்தைங்க ஈஸியாக அந்த ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. அதனால் இந்த ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சராக 20 கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.